நான் தான் அவங்க வெண்முத்த கருப்பு பொன்முத்து. என் நம்பர் எழுதிக்கிங்க முதல்ல. 95 97 84 16 78. ரைட்டா? 95 97 84 16 78. எதா இருந்தாலும் கழுங்க, முழங்கால் வலி, போக்குவரத்து, ஆஸ்மா, அலர்ஜி இருந்தால் உடனே ஃபோன் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பெஷலாக சொல்கிறேன். வீட்டில் நேரமாக இருந்தாலும் சொல்லுங்கள். ரைட்டா? ஓகே, இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். ரைட்டா? இப்போது இந்த லொல்லு பிடிச்சவங்க முன்னாடி பேசுனாலும் சுகாதாரம் அந்த லொல்லு பாட்டி தான் போகிறது. மறுபடியும் அதே மாதிரி சுகத்தில் என்ன பண்ணுறது, தர்மம் தலைக்காக்குன்னு எழுதியிருக்கு. அந்த லொல்லு பிடிச்சுன்னு சொல்கிறான். அந்த தர்மம் தலைக்காக்குங்கிறத படிச்சுட்டேன். ஏன்னா தர்மம் தலைக்காக்க, முண்டத்தை எதுடா காக்கும் அப்படிங்கிறான். ஏண்டா டே. அப்புறம் அவன் சொல்கிறான், நண்பா ஏடே நீ தெரிஞ்சவ பாட்டியா, ஏன்னா யாராவது ஒரு தர்மம் செஞ்சால் பின்னாடி நமக்கு அது யூஸ் ஆகும், திருப்பி வரும்னு. அதெல்லாம் சும்மா நான் எத்தனையோ தர்மம் பண்ணிட்டேன், ஒரு பயம் ஒருத்தான் தெரியல, அதை போடா நீயும் ஒன்று அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். வேகமாக போனோன்னா ஒரு சீலோ காரில் அடிச்சுட்டான். அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி அந்த சீலோ காரில் அவனை தூக்கி காரில் அடிபட்டதான் தூக்கி காரில் போட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தோம். அங்கே போனால் ரொம்ப சீரியஸு, மண்டை கண்டெல்லாம் குழந்துருக்கு, இதயம் மாதிரிலாம் பாதிச்சிருக்குன்னு டாக்டர் சொன்னார். எத்தனை கோடிகளானால் தெரிவித்தேன், என் ஃப்ரெண்டு இவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம்ட்டு எல்லா டாக்டரும் எல்லாம் உயர்மட்ட குழு டாக்டர் குழுவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட பொழைச்சிட்டான். அவன் பொழைக்கிறதுன்னு அவனை காப்பாற்றுறதுன்னு அந்த பெரிய தொழில் அதிபர் இவன் ஒரு காலத்தில் அவனுக்கு உதவி செஞ்சான். போக்குவரத்து கூட காசு இல்லாமல் இருந்தப்போ இந்த கர்நாடகாக்காரங்களுக்கு இவர் உதவி செஞ்சார். வருதாப்பட்டு, என்ன சார் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்க. இல்லை சார், பார்த்து எங்கே மிஸ் ஆகிடுச்சு, அதனால் ஊருக்கு போகணும். எனக்கு இந்த அடிபட்டான ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு ஒரு காலத்தில் அந்த கர்நாடகாக்கார பையனுக்கு உதவி பண்ணியிருக்கான். இன்றைக்கி அவன் தொழில் அதிபராக இருக்கான். அவனை இவனை பார்க்கத்தான் அவன் வந்திருக்கான் தமிழ்நாட்டுக்கு. இவன் வரும்போது பார்த்துட்டு போகலாம், நான் ஒரு காலத்தில் நமக்கு உதவி செஞ்சான் முடிச்சு பார்க்க வரும்போது தான் நண்பர்கிட்ட இவன் போடா விட்டுட்டு பைக்கில் மோதி இந்த கதி ஆகிடுச்சு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு காப்பாற்றிட்டான். காப்பாற்றுற வரலையும் அவன் கூடவே இருக்கான், இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கான், நல்ல சுகம். அப்போ தான் தெரியுது நண்பா நெய்யா அப்படின்னு சொல்கிறான். அப்போத்தான் அந்த நண்பன் சொன்னது, இவனுடைய நண்பன் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது. என்னைக்கா இருந்தாலும் நீ செய்த தர்மம், நம்ம செய்த தர்மம் ஒரு நாளைக்கு பின்னாடி உதவுன்னு சொன்னாரல்ல, அது ஞாபகத்துக்கு வந்துடுது. எங்கடா 2 மாதமாக என்ன நண்பனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு தான் ஆளை காணோம். அப்புறம் கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றான். அப்போ தான் சொல்கிறான், ஏய் நீ சொன்னது சரியாக போச்சுடா, செய்த தர்மன்ட்டு இவருக்கு நான் என்றைக்கையோ ஒரு நாள் செஞ்சேன்டா, இன்றைக்கி 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றிட்டாண்டா, உண்மையிலேயே தர்மம் தலை காத்துட்டா, என்னை மன்னிச்சுக்கிறா, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற. தர்மம் தலை காக்கும், நிச்சயம் தர்மம் தலை காக்கும், மறந்துடாது நண்பர்களே. நீங்கள் எல்லாம் தாராளமாக தனி உங்கள்கிட்ட 10 ரூபா நீங்கள் வச்சுங்க, ஒரு 50 பைசா 1 ரூபாயாவது அடுத்து நீங்கள் வச்சுருங்க. ஒரு எறும்புக்கு கொஞ்சம் ஒரு தர்மம், ஒரு சீனி போடுங்க, ஒரு குருவிக்கு ஒரு வெட்டி பிஸ்கட், ஒரு தானி போடுங்க, ஒரு காகத்துக்கு சாப்பாடு, அதுக்குன்னு தனி கிண்ணத்தெல்லாம் வச்சு போட்டு பாருங்கள். அதெல்லாம் உங்கள் நண்பனாக பார்க்கறதுக்கு மனசு ஆனந்தமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும், இறுக்கமாக இருக்காங்க. வாய் பேசாத ஜீவன்களுக்கெல்லாம் நம்ம போடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. நமக்கு நீங்கள் தேடிட்டு உன்னோட உறவினர்கள் மாற, உங்களோட உறவினர்கள் மாறன்னு ஓடுவீங்க. ஓ நம்ம உறவினர் வந்துச்சா, காகம் குருவி வந்துச்சா, அது எறும்பு பேசுது, எறும்பு பார்க்குது, காக்கா நம்ம அதை பார்க்குது, குருவி பார்க்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பொருளுங்க. அதனால் தர்மங்கிறது உண்மையிலே உண்மை. இந்த உலகமே தர்மம் ஒன்றில் தான் சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த தர்மத்தை தான் பகவத்கீதையில் நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், இந்த தர்மம் என்றைக்கு வீண் போகாது.